நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். ஆதாம் சர்ப்பம் கூறியது போல் இந்த விருட்சம் புசிப்பிற்கு நல்லது, பார்வைக்கும் இன்பமாக இருக்கிறது, மேலும் நம் புத்தி தெளிவு பெற்று நாமும் தேவனைப் போல் ஆவோம். நீங்களும் சாப்பிடுங்கள். ஏவாள் சர்ப்பத்தின் வார்த்தையை நம்பி ஏமாற்றப்பட்டு பாவம் செய்தாள். ஆனால் ஆதாம் தேவனுடைய கட்டளையை அறிந்திருந்தும் தன் சுய விருப்பத்தால் பாவம் செய்தான். இவ்விதமாக கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை மூலம் ஆதாமும் அவனை தொடர்ந்து வந்த மனிதகுலமும் விழுந்தது. தம் குமாரனின் ஆவியினால் ஜெயிக்கும் புதிய சந்ததியை எழுப்ப தேவன் திட்டமிட்டார். அதற்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சாத்தானின் சோதனையை வென்று நமக்கு முன்மாதிரியை வைத்து சென்றார். நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழக் குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன். அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. எப்படி அவர் சிலுவையை தெய்வீக தன்மை கொண்ட தேவனாக அல்ல, மாம்சத்தில் வந்த மனிதனாக ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததன் மூலம் ஜெயித்தாரோ, அப்படியே பூமியில் பிறக்கும் மனிதனும் அவருடைய ஆவியினால் மறுபடியும் பிறப்பதன் மூலம் உலகத்தையும் சாத்தானையும் ஜெயிக்க முடியும் என்பதை உலகிற்கு காட்டவே அவர் இதை செய்து காட்டினார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இது ஆதாமில் பிறந்த மனிதன் தனது சுய முயற்சியால் நீதிமானாக முயற்சிப்பதனால் சாத்தியமல்ல. இந்திய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிறந்து அவருடைய ஆவியை பெற்றவர்களாலேயே இந்த ஜெயம் சாத்தியமாகிறது.